ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ப்ரெஸ் வராங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. மால்தி, இந்த 9 கீழே இருக்குமா, ப்ரெஸ் வராங்களா?
ஹலோ, என்ன எந்த இடத்துல? சரி வை, நான் விஜய் கூட்டின்னு வரேன். என்ன விஜி, ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வா. ராஜா தேட்டரண்ட சாந்திக்கு ஏதோ பிரச்சனையா? விஜய், அந்த கரப்போக்கு போலீஸ்காரன் இப்போ என்னை போட்டு அடிச்சிட்டான் விஜய். 50 ரூபா கேட்டான் விஜய். இருண்ணே, இப்போ தான் வந்த 2 கஸ்டமரை பார்த்துட்டு தரேன்னு சொன்னேன் விஜய். அதுக்குள்ளே மயிரை பிடிச்சி இழுந்து போட்டு கண்ணா உடனே அடிக்கிறான் விஜய். நான் என் டியூட்டி பார்க்குறேன்ற பேரில் ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்டு வந்து நிற்கிது. அப்போ நீ என்ன பாலை குடிச்சிட்டு வந்து நிற்கிறியா? சரிதா, எல்லாம் இங்கேயே இருங்க, நான் மட்டும் போய் என்னான்னு கேட்டுட்டு வரேன். விஜி, பொருள் வேணா? தச்சுக்குள்ளே வெயி, கொசு அடிக்க கோடாலி எடுத்துகிட்டு போவாங்களா? அப்புறம் உன் கொண்ட ஊசியாலே குத்த போறியா? கொண்ட ஊசி இல்லடி, என் ஊசியாலே வாயிலே குத்த போகிறேன், நல்லா ஊத்துற வரைக்கும் ரத்தம். ஏய், இப்போ நீ ஏன் சிரிக்கிற? போகிறவங்களையும் எடுத்து விட்ருவோம் போலாம். இன்னும் போலீஸ் மாமா. விஜய், நானே செம்ம டென்ஷன் ஆகிறேன், ஒழுங்கா ஓடிடு. போலீஸ் மாமா, நானும் தான் டென்ஷனாக இருக்கேன். உன்னை விட்டு எங்கே ஓடுறது? வா, இடிச்சு மோதிக்கலாம். ஏய், வழியை விடு, நான் ஸ்டேஷனுக்கு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது. முதல்ல லைட் ஆஃப் பண்ணு மாமா, முதல்ல நம்ம வேலையை முடிப்போம். அம்மா, ஐயோ, ஏண்டி அந்த இடத்துல பயங்கரமா அடிபட்ட என்ன செய்யலாம்? தச்சி புலம்பாத, என்ன பண்றதுன்னு சொல்லு, வலி தாங்கல. என்னது உட்காந்து எழுந்திருக்கணுமா? ஏற்கனவே உட்காந்து தாண்டி இருக்கிறேன், ஆனா எழுந்திருக்க தான் முடியல. ஏய், நிறுத்து. போ போ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதுக்கு தான் உன்னை போலீஸ்காரன் உதைக்கிறான் போல. ம் ம் தோ பாரு சாந்தி, சும்மா உன்னை இவன் அடித்தான் அவன் அடித்தான்னு என்னை கூப்பிட்டு இருக்கக்கூடாது. உன் பிரச்சனையை நீ தான் தனியாக நின்று பார்த்துக்கணும். நீ கூட்ட நேரத்துக்கெல்லாம் என்னால் ஓடி வர முடியாது, புரியுதா? ஏன்டி செல்லம் கோச்சிக்கிற? என் கஸ்டமர்கிட்ட வந்து கேளு, நான் எவ்வளோ தைரியமான ஆள்னு உனக்கு தெரியும். சாந்தி பாப்பா. என்ன டோரா? சாந்தி பாப்பா. என்னாடி செல்லம்? சாந்தி பாப்போ. தச்சி சொல்லு. மூடிக்கின்னு டீயே குடி. சரிதான் போடி. தோ பாரு சாந்தி, அடுத்த வாட்டி 10-20ன்னு கொடுத்து அந்த போலீஸ்காரனை கரெக்ட் பண்ணி உன் பேக்கெட்டில் போடு. 10-20 வேணா கொடுக்கலாம், அந்த நாதாரியை கரெக்ட் பண்ணலாம் முடியாது. ஏன் சாந்தி பாப்பா, நோக்கு உடம்புல தெம்பு இல்லையா? அவருக்கு சமைச்ச கோழி வேணாமா, சமைஞ்ச கோழி தான் வேணுமா. அதுக்கு நான் எங்கே போவேன்? நீ எங்கே வேணா போ, ஆனால் நாளைக்கு கரோலின் மேமுக்கு பிறந்த நாள், எல்லாம் அவங்க பங்கை கொடுத்துட்டாங்க, நீ மட்டும்தான் பாக்கி. நான் காலையிலேருந்து உன்னை தேடிட்டு இருந்தேன், நீ தான் காணோம். அடிப்பாவி,
இவ்வளோ காசு வச்சுக்கினா அந்த 50 ரூபாயை கொடுக்கவே மாட்டேன்ற அந்த போலீஸ்காரங்கிட்ட. வா, அந்த பிக்காளி பையனுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. நமக்கே வேற வழி இல்லாமல் தானே இந்த ராத்திரி நேரத்தில் தூக்கத்தை விட்டுட்டு இந்த மானங்கெட்ட பழப்பை செஞ்சு சம்பாதிக்கிறோம். அதையும் அந்த நாதாரிங்க புடின்னு போக விட்டுருவனா. இந்தா என் பங்கு 700 ரூபா. டோரா, அந்த 700 ரூபா கூட. ஏன்? கரோலின் மேம் நல்ல மனசுக்கு 700 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கொடுக்கலாம். இந்தா. ஏன் இவ்வளோ காசு கையில் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கா? அதை ஏன் கேட்குற விஜி? ஊரில் என் தம்பியை படிக்க வச்சிட்டு இருந்தேன்ல, அவனுக்கும் நம்மளை மாதிரியே பிரச்சனை. ஃபோனில் டெய்லி என்கிட்ட எழுதுகிட்டே இருக்கான். கூட படிக்கிற பசங்களாம் தினமும் அவன் நடந்துக்கிறத பார்த்துட்டு கிண்டல் பண்ணிக்கின்னு அசிங்கப்படுத்திக்கினே இருக்குதுங்களாம். செத்துருவேன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது? அதான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி என் கூடயே வச்சுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் இந்த காசை சேர்த்து வச்சிட்ருக்கேன். இந்தா குடி. இதை நானும் டோராவும் உன் தம்பிக்காக கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. வேணாம் விஜய், ஏற்கனவே நீ நிறையா செஞ்சுருக்க. வேணாம் வச்சுக்கோ. குடி, இதை வச்சுக்கோ. விஜி, ஒரு சிறு திருத்தம். என்ன? இனிமே அவன் நம்ம தம்பி மாதிரி இல்லை, தங்கச்சி மாதிரி. தசிக் போடி, எப்பயுமே உனக்கு கிண்டல் தான். இங்க பாருடி, தம்பி தங்கச்சியா மாறுதுல அக்காவுக்கு சந்தோஷத்தை. யா ஷூர் ஷூர் ஷூர். யா விஜி, நாளைக்கு ஏய் விஜய் விஜய், ஃபங்க்ஷன். வண்டி நிறுத்தான் 1 செகண்டு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இருங்களேன், என் ஃப்ரெண்டு. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். யா ஓகே. பத்தியா? ஏய் பிச்சையா, பாய் பாய். பிச்சையா. ஹலோ சாந்தி. என்னது? பிச்சையாவா? கார்ல வந்து பிச்சை எடுக்கிறோம் போல. யாருக்கிட்ட மொக்க போட்டுனுக்குற? இது என்னோட ஃப்ரெண்ட். ஏய் அழகா இருக்குது. இஸ் இட்? சூப்பரா இருக்கு. எப்படி பிச்சை எப்படிலாம் நீ செட் பண்ற? என்னமா சொல்கிறேன் என்னன்னு கேட்டு பாருண்டி. மாமா, நானும் நல்லா விசில் ஊதுவேன். கிட்ட வந்து ஊதவா? என்னடி? என்ன பார்க்குற? ஒரு 200 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? பெருசாக எதை எடுக்கிறேன் போல. என்னடி புக்கிட்டு போல. ஒன்றும் இல்லையா, ஒழுங்கா ஓடிடு. கிட்ட வந்து ஊதன காற்று வராது, சத்தம் மட்டும்தான் வரும். இழுத்து வச்சு அறுத்துடுவேன். ஐயோ, என்ன லுக்கு விட்ற? ஒழுங்கா ஓடுற. அங்கே பிக்கப் பண்ண இது நான் போயிட்டாங்க. பிரான்ஸ்ல எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, சைனான்னு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். பிச்சையா, ஒரு நிமிஷம்ரா. ஆடு, அன்னைக்கு கிழிஞ்ச 100 ரூபா தலை கொடுத்துட்டு போற. நானும் அன்னைக்கு இருட்டில் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். கோச்சிக்காதீங்க மேடம், சத்தியமாக நாளைக்கு புது 100 ரூபா தலை கொடுத்துட்றேன். இப்போ வேணால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலாம், அந்த பொடி கடைக்கு பின்னாடி. என்னது? பொட்டி கடைக்கு போகணுமா? ம் என் கண்ணுலே படக்கூடாது, ஒழுங்கா எழுந்து ஓடிடு. ம். ஓ, புது கஸ்டமர் வந்தவனே பழைய கஸ்டமரை. ஏய், 3 என்றதுக்குள்ள ஒழுங்கா ஓடிடு, இல்ல சைக்கிளோட சேர்த்து சமாதி கட்டிடுவேன். ஓடு. பரவாயில்ல, சாரி மேடம். ஸ்டூபிட். சாந்தி யூ கம். போயா. வந்துட்டான். வாட் இஸ் திஸ் சாந்தி? நாளைக்கு வேணா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. அடி செருப்பால திரும்ப ஏய், கூப்பிடுறேன். கொன்றுவே ராஸ்கல், போடா. மேடம் நாளைக்கு வேணா வரட்டுமா மேடம்? வாட் ஹேப்பன் யா? செத்த நேரத்தில் தாலி எடுத்துட்டான் பிச்சையா. ஓஹோ, ஐ எம் சாரி சாந்தி. சரி பிச்சையா, அதை விடு. நான் என் ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். யா டார்லிங்ஸ், இங்கே வாங்கலேன். இவரு தான் என் ஃப்ரெண்டு பிச்சையா மேனட். ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். இவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜி. ஹாய் விஜி. இவ தான் என் செல்லம் டோரா. நைஸ். விஜி, பிச்சையா என்னை கூப்பிடுறாரு. அப்படியே நீங்களும் வாங்கலாம், சும்மா காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். யா இல்லை, நான் வேற பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். ஆமாம் இல்லை? சரி டோரா, அப்போ நீ வரையா? இல்லை வேணாம், விஜி தனியாக போகும், நான் அது கூடயே போகிறேன். ஆமாம்,
நீங்கள் 2 பேர் பிரியவே பிரியாதீங்க சனியனுங்களா. சரி பிச்சையா, நம்ம போகலாம், காரை எடுங்க. பாய் கைஸ். பாய். சாந்தி, நாளைக்கு கரோலின் மேமுக்கு பிறந்த நாள். சாயந்தரம் சீக்கிரமாக வந்துடு, புரியுதா? நான் எப்படி வராமல் இருப்பேன், பிச்சையாவும் வருவார். எஸ் ஐ வில் கம். அப்புறம் நாளைக்கு பார்ட்டியில் கலக்கிறோம். பாய் பாய் பாய். காரு போகுமா? போயினா. பாய் பாய். பாய். 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேடி, பார்த்து போயிட்டு வா. ஹாய் விஜி, எப்போ வந்த? ஹாய், இதோ பாரு. யார் இது? உன் புது டோலா? சி, என் தம்பி. வெப்ப காத்து சுட ஏத்துது, நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தூரம் ஆகுது. எங்க கூட்டம் சந்த கூட்டம் இல்லடா, நாங்க சத்தியமா தலையாட்டும் பொம்மை இல்லடா. உனக்கென நான் இருக்க, எனக்கென நீ இருக்க, நமக்கென நியாய தர்மம் சட்டம் இல்லையே. ராத்திரி கண் விழிக்க, கை மேல காசு இருக்க, நமக்கென கஷ்டம் நஷ்டம் எதுவும் இல்லையே. விடிய 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 துள்ளி எழுவோம், உனக்கும் எனக்கும் மட்டும் தானே உண்மை புரியும். நெடிய வழிய சுழியக்காம நம்பை முறிப்போம், வணக்கம் இன்னும் ஓசையிரு கையால் கொடுப்போம். எனக்கு ஒரு வாழ்க்கை உயிர் வர இருக்க, தினம் தினம் நொடி நொடி அத நான் வாழ. ஒரு முறை நீ பார்க்க, பல முறை நான் பூக்க, தொட தொட விட விட நீ விலகி போக. நித்தமும் யுத்தத்தில் தோற்றாலும் அன்பை காட்டுவோம், அணையும் மெழுகினால் உலகின் இருளை மாற்றுவோம். இரவு முழுதும் வானம் திகக்க பரப்போம் மிதப்போம், மடிந்து கிடக்கும் மனதின் வலியை விரிப்போம் சிதைப்போம். விலகி முழுகி கடலில் கரைந்து பிழைப்போம் பிறப்போம், சாயம் பிரிந்து கிடக்கும் இனத்தை மிதிப்போம் துவைப்போம். வெப்ப காத்து சுட ஏத்துது, நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தூரம் ஆகுது. எங்க கூட்டம் சந்த கூட்டம் இல்லடா, நாங்க சத்தியமா தலையாட்டும் பொம்மை இல்லடா. உனக்கென நான் இருக்க, எனக்கென நீ இருக்க, நமக்கென நியாயம் தர்மம் சட்டம் இல்லையே. ராத்திரி கண் விழிக்க, கை மேல காசு இருக்க, நமக்கென கஷ்டம் நஷ்டம் எதுவும் இல்லையே. விடிய 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 துள்ளி எழுவோம், உனக்கும் எனக்கும் மட்டும் தானே உண்மை புரியும். எளிய வழிய சுழியக்காம நம்பை முறிப்போம், வணக்கம் இன்னும் ஓசையிரு கையால் கொடுப்போம். டோரா டோரா, ஏதாவது சாப்பிட இருக்கா? மூடின்னு தூங்கு. எனக்கு போதும், நீ ஊற்றிக்கோ. நிஷா பிறந்தநாளை விட கருளின் மேம் பிறந்தநாள் சூப்பராக இருந்துச்சுல்ல? ஹலோ, சொல்லு ரமேஷ். ஆ ம் சரி, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து ஆசாரியை பார்க்குறேன்னு சொல்லு. ஏன் நேரில் வேணாமா?
சரி விடு, நான் போய் அலெக்ஸை பார்க்குறேன். வச்சிட்டுமாயா? நல்லது. யாரு ஆசாரியா? வேணாம் விஜி, நான் சொன்னா கேளு விஜி. மூடிக்கின்னு சாப்பிடு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ வரலன்னா நான் போய் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத கேட்கவே கேட்காது. எப்படியாவது போ, எனக்கு என்ன. டோரா செல்லம், பே. டோரா, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சுனாமி மாதிரியோ பூகம்பம் மாதிரியோ இல்லை அணுகுண்டு வெடிச்சியோ இது மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுன்னு வை, அதில் ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் செத்துட்டாங்க. அதில் நம்ம இனம் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்கு. அப்படி ஒன்று ஏதாவது நடந்ததுன்னு வை, அன்றைக்கி தான் நமக்கு விடுதலை, அங்கீகாரம், மிக முக்கியமாக மரியாதை இதெல்லாம் சேர்ந்தாப்புல கிடைக்கும். ஆனால் இதுமாரிலாம் நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லைல்ல. அப்போ இந்த ஈனத்தனமான உலகத்தில் நம்ம ஈத்தரையாக சுற்றுறதுல தப்பே இல்லைன்ற. வெறும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்ம லாய்க்கா? வேற எதுக்கும் இல்லையா? அரவாணினா அவ்வளோ இலக்காரமாக போச்சா எல்லாருக்கும்? அரவாணிங்கன்னா 10 அடி தள்ளி நின்று மரியாதை கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன். நம்மலாம் மனுஷன் கூட வாழற நான் நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கைனா ஒரு நெறிமுறை இருக்கணும். உனக்கு தான் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னத்துக்கு இன்னொருத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட போகிற? சரி, போன வந்த செஞ்ச ரைட்டு, அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ என்ன பண்ணியிருக்கணும்? டீசெண்டாக விலகி இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற? அந்த கூட்டான்னு ராத்திரி அவன் வீட்டுக்கு போயிருக்கிற. அது தெரிஞ்சும் அந்த பெரிய மனுஷன் உன்னை மன்னிச்சு விட்டாயா? ஆனால் கைஷடா திரும்ப நீ என்ன பண்ணியிருக்க? அந்த அவள் புருஷங்கிட்ட இருந்தும் பிள்ளைங்க கிட்ட இருந்தும் பிரித்து தனி கொடுத்தன வச்சிருக்க. உன் பெருந்தன்மையான நல்ல மனசுக்கு நாங்கள் ஒரு பரிசு தரப்போகிறோம். என்ன விஜய், ரைட்டா? வாங்கக்கா. உங்களை தேடி விஜயக்கா வந்திருக்காங்கண்ணா. வா விஜய், உக்கார். ஐயோ ராசா, என் கண்ணே பட்டுடும். எப்படி இருக்கா சரி? நல்லா இருக்கேன் விஜய். டோரா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கான் சரி. என்ன விஜய், வேலைலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஆசாரி, நீ யார்கிட்ட வேலை கொடுத்த? விஜய்கிட்ட. தரமாக முடிஞ்சுது. சந்தோஷம். அக்காட்டி ரமேஷ், எப்படி இருக்க ரமேஷ்? நல்லா இருக்குங்க. கிட்ட வாடி செல்லும். நீ நல்லா இருக்கணும் ராசா. அப்பா டீப்பா வை. விஜய், பைசா நாளைக்கு தரட்டுமா? ஆசாரி, நீ எப்போ வேணுமோ கொடு, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆனால் வேலைன்னு ஒன்று கொடுத்தா இந்த மாதிரி மனசுக்கு திருப்தியாக கொடு. போய் தூங்கினோடனே பட்டுன்னு தூங்கிடணும். எதை பற்றியும் நினைக்கக்கூடாது. முக்கியமாக மனசாட்சி உறுத்தவே கூடாது. செய்கிறது தப்பாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. எல்லாம் உன்கிட்டேருந்து கற்றுக்கிறது தான் ஆசாரி.
என்ன பார்க்குற? என்ன உனக்கு ஃபோன் போட்டால் போகவே மாட்டேங்குது? ஃபோன் தண்ணியில் வந்துடுச்சு. எப்போ? 4 நாள் ஆகுது. சரி, வேறு யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி பேச வேண்டியதானே? அது வந்து ஏய் டோரா, வா போலாம், மணி ஆகுது. இதோ வந்துட்டேன். இந்தா இது புடி. ஏய் என்ன? நீயே பிரிச்சு பாரு. ஏய் சொல்லிட்டு போடி. என்ன மேடம் சொல்கிறேன் உங்கள் ஆள்? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமலையா நாய் மூத்திரவாடையை மூந்துன்னு போகிற மாதிரி அவன் பின்னாடியே போனேன். தச்சி வாயை கழுவு, எப்போ பார்த்தாலும் மூத்திரம் பீயின்னு. ஐயோ, அப்படியே இவங்க வாயில் பீஸா பர்கர்னு தான் வரும். ஆமாம், என் வாயில் பீஸா பர்கர்னு தான் வரும். போதுமா? பீஸா பர்கர்லாம் வாய் வழியாக வராதுடி, துண்டு அப்புறம் ஃப்ரீயாக தாண்டி வரும். சரி அழாதண்ணா. விஜி என்ன? ஒரு செல்ஃபோன் கடையை பார்த்து நிறுத்தான். எதுக்கு? புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும். அதான் நம்ம 2 பேர்கிட்டையும் ஃபோன் இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு புது ஃபோனு? நமக்கு இல்லை, ரமேஷுக்கு. அவன் ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சான். அதானே பார்த்தேன். சேவல் சும்மா கொண்டே ஆட்டாது. கொண்டையை ஆட்டுதோ நேராக பார்த்து நீ வண்டியை ஓட்டு. விஜி ஃபோன் கடை, வண்டியை திருப்புத. வெளியே போங்க, நினைச்ச நேரத்தில் கடவுளை வந்துக்கிட்டு. அடி செருப்பால எங்களை பார்த்தா நான் இப்படி கை தட்டி உங்ககிட்ட பிச்சை கேட்குற மாதிரி இருக்கா? இல்லைங்க. என்ன நொன்னங்க? இந்தா குடி. ஆப்பிள் ஐஃபோன் கொடு. ஆப்பிள் ஐஃபோன்லாம் இங்கே இல்லைங்க. ஆப்பிள் ஐஃபோன் கூட இல்லை, எங்களை வெளில போன்றியா? டார்வார் அருந்துரும். சாரிங்க. என்ன சாரி பூரி குப்பை தொட்டி லாரி? மூஞ்சி அதையும் பார்த்தியா? நல்லா இருக்கிறதுலே உன் கடையிலேயே காஸ்ட்லியான ஃபோனை கொடுத்துட்டு நான் தூக்கி போட்ட காட்டை எடுத்து உன் பின்னாடி சொருவி இப்படி ஒரு இழு. புரியலங்க. பித்துக்குள்ளியே, பின்னாடி இருக்கிற மிஷினை எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருக்கிறதுலே புது ஃபோனை எடுத்து காட்டு. ஏம்மா அந்த ஃபோனு? என்ன டோரா, உன் கதை எப்படி போகுது? மூடிக்கின்னு சீட்டை போடு. சரி, உன் ஆளை கீர்த்தி கூட பார்த்துனே, என்ன உன்னை கழட்டி விட்டானா? என்ன சொல்கிற? நொன்னா சொல்கிறேன், உண்மையாக தாண்டி சொல்கிறேன். வேணா விஜிக்கிட்ட கேட்கலாம். என்ன விஜி? என் மயிரை பிடுங்களா உங்களுக்கு தூக்கமே வராதே. நான் எந்த டீ கூடையும் பார்க்கல. விளையாடு செல்லம், நீ ஏன் கோச்சுக்கிற? நீ விளையாடு. அவன் எவ கூட சுத்தனா எனக்கு என்ன? அந்த நானே கழட்டி விடணும்னு நினச்சேன். ராத்திரி ஆனால் அந்த பரதேசி குடிச்சிட்டு வந்து எவ்வளோ தொந்தரவு பண்ணுறான்னு தெரியுமா? நானும் மனுஷி தானே, நான் மட்டும்னா மிஷினா? எப்போ பார்த்தாலும் அரைச்சிக்கினே இருக்க. காலில் எழுந்தா எப்படி தெரியுமா? எங்க காட்டு. போய் காட்டான் ரமேஷ் கிட்ட. சாந்தியே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்னும் அவ்வளோதான் மரியாதை. அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இன்னொரு தடவை என்னை ரமேஷும் பற்றி என்ன தப்பாக பேசினேன், உன் மூஞ்சை கீசிடுவேன். அப்படி தான் பேசுவோம். முடிஞ்சா கிழியான் பார்ப்போம். உனக்கு அவ்வளோ தோபார் சாந்தி, உனக்கு இதான் லிமிட்டு. இதுக்கு மேலே ஏதாவது பேசினா பிச்சிடுவோம் ஒன்று. நீ அவளுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவ. டாச்சி வாய் மூடு. ஏய் ஃபோன் அடிக்கிறதுல ஏந்து போய் பேசு போ. சும்மா வந்துட்டான். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். சொல்லு. ஃபோன் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கின? சரி, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறமா பண்ணவா? நீ கால் பண்ணாத, நானே பண்ணுறேன். சரி வை. சாப்பாடு டோரா செல்லம், கோச்சிக்காதடி.
இனிமேல் ஒன்னையும் ரமேஷும் பற்றி எதுவும் பேச மாட்டேன், போதுமா? விஜி, நேரம் ஆகுது, நான் வரேன். ஏய் இரு, அதுக்குள்ளே எவன் மயிரை பிடுங்க போற? ரமேஷ் மேடு தான் பிடுங்க போகிறேன், போயிட்டு வரட்டுமா? ஜெச்சிக் விவஸ்தை கட்ட சனி நீ. ஏய் லூசு, சும்மாடி சீண்டி பார்த்தேன் உன்னை. இப்படி தூக்குறேன், தலையை உள்ள விட்டு பாரு. பார்க்கவா? ஜெச்சிக் விவஸ்தை கட்ட ஜென்மம். அப்ப என்ன சாந்தி, உன் தம்பிக்கு எப்போ ஆப்ரேஷனு? அடுத்த வாரம் பண்ணலான்னு இருக்கேன். பாம்பேக்கெலாம் போகல, பக்கத்தில் கடலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. காசுலாம் ரெடி பண்ணிட்டியா? ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். ஆப்ரேஷன் பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை முடிச்சுட்டு நம்ம ஆளுங்களாம் கூப்பிட்டு பெரிய அளவில் ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கவலைப்படாதடி, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். விஜி, வட்டிக்கு எங்கேயாவது ஒரு 50,000 ரூபா வாங்கிக்கூடா. யார்கிட்ட? சுலைமான் செட்டுக்கிட்ட வாங்கவா இல்லை அகர்வால் செட்டுக்கிட்ட வாங்கவா? என்ன அது, லட்டும் ஜிலேபியுமா? ஏண்டி விடைக்கிற? தம்பி ஃபங்க்ஷனுக்கு தானே கேட்குறேன். அடப்போடி இவளே, நம்மளை நம்பி ஒரு 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 50,000 ரூபா கொடுப்பாங்களா? ஏன் விஜி, இந்த பேங்க்கில் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க? பேங்க்லையா? கிடைக்குமே. ஆனால் காலையில் போகக்கூடாது, ராத்திரி போகணும், கதவை தட்டணும். திறக்கலையா நம்மளே திறந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு வந்துக்கினே இருக்கணும். ஏன் விஜி இப்படி சொல்கிற? பேங்க்காரெல்லாம் லோன் கேட்டால் கொடுக்க மாட்டான். காத்தால போய் கேட்டு தான் பாரு. வாசல்லே ஒரு செக்யூரிட்டி துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். நீ லோனுன்னு வாயை திறந்தோடனே மொசுலே சொல்கிறதுக்கு. என்னதை சொல்கிற? என்ன நொன்னதை சொல்கிற? போய் கேட்டு தான் பாரு, அப்புறம் தெரியும் நான் சொல்கிறது என்னான்னு. என்னதை இப்படி சொல்லுது அது? வா நீ ஏறு. சிக்கு மங்கு சிக்கு பாப்பா, ஓய் சிக்கு மங்கு சிக்கு பாப்பா. ஏய், இன்னைக்கு நைட் நான் வரலடா, நான் என் ஃப்ரெண்டுங்களோட இருக்கேன், வச்சிடுறேன். மச்சான் 9 வண்டியெல்லாம் போகுதுடா. விஜி, நீ எதுவும் கண்டுக்காத, போயிட்டே இரு. 9 ஒழுங்கா நில்லுங்க. விஜி வண்டியை நிறுத்து. பிரச்சனை வேணாம், தான் போயிடலாம். விஜி வண்டியை திருப்பா. சனி, நீ சும்மா இருக்க மாட்டியா நீ? டேய் என்னடா 3 திருப்பின்னு வருதுங்க? வரட்டுமே, என்ன பண்ணுங்க? செல்லங்களா, இதில் யார் எங்களை 9ன்னு கூப்பிட்டது? விஜி, இதோ பேக் மாட்டி நிற்கிறான் இந்த நம்மளை 9ன்னு கூட்டான். நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியாடா நீ? இதோ பாருங்க, தானே பேசாதீங்க, மரியாதை பேசுங்க. உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை? இதோ பாரு, அவன் யார் தெரியுமா? நீங்க என்ன அவ்வளோ பெரிய ரவுடிங்களா நீங்களாம்? நான் ரவுடிலாம் இல்லைங்க, நான் பேங்க்ல வேலை செய்கிறேங்க. பேங்க்ல வேலை செய்றியா? ஆமாங்க. அப்படியா? ஆமாங்க, பேங்க்ல வேலை செய்கிறேங்க. அப்ப எங்களுக்கு லோன் வாங்கி தரியா? கண்டிப்பாக வாங்கி தரேங்க. சாந்தியே, ஏதோ லோன் வாங்கி தரானாண்டி. அப்படியா? அந்த செல்லத்தை என்கிட்ட அனுப்பு. இந்தா ஃபோன் நம்பரை கொடு, போடி செல்லம். நம்பரை சொல்லுடா. 8124056755. பேர் லோகுடா, ஏய், சேவ் பண்ணிக்கோங்க. இங்க வா, இங்க வா. நீ எவ்வளோ பெரிய ரவுடியா வேணாலும் இரு, யாரை வேணாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த ரவுடியும் எங்களை மாதிரி ஆளுங்களை சீண்ட கூட மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. முக்கியமாக நடு ரோட்டில் இந்த மாதிரி குடிச்சிட்டு பப்ளிக்கை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க.
நீ எல்லாம் ஆர்வக்கொள்ளாருன்னு உன் மூஞ்சிலே எழுதி விட்டிருக்குடா. ஏதாவது செத்த பாம்பு அடிக்கத்தான் நீங்கள்லாம் லாய்க்கு. ரவுடி ஆகணும்னு நினச்சா மட்டும் போதாது, அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும். புரியுதா? சரி கிளம்புங்க எல்லாம். கிளம்பு கிளம்பு. ஏய் பேங்க் மேனேஜரு, நாளைக்கு காலையில் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். லோன் வாங்கி தரல, அதுக்கப்புறம் குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் நீ பார்க்க முடியும். புரியுதா? புரியலங்க. புரியல? இனிமே குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் பார்ப்ப. கீழே குனிஞ்சு பார்த்த ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுது. இப்போ புரியுதுங்க. சரி சரி பார்த்து போடிச்சல்ல நீ. ஏய் போங்கடா பால் புட்டி பசங்களா, கிளம்பு கிளம்பு. எப்படி ஓடுறான் பாரு பயந்துக்குன்னு. வீடி கிடக்குறானுங்க காயலாங்குட்டி பசங்க. ஏன் விஜி ஏன்டி கட்டிலாம் காட்டி அவங்கள மிரட்டி ஏன்டி குழந்தை புள்ளிலாம் கூட்டு மிரட்டி சரி, வா, வச்சுன்னு வா, வா. இருக்க? வா. தம்பி ஆ ஆசாரியை பார்க்கணும்பா. எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வாங்க. ஆ பா உங்களை பார்க்கணுமா? வணக்கங்க. உட்காருங்க. சொல்லுங்க. ஏன் விஜி, இந்த பொண்ணுங்க இவங்களை நம்பி தானே உடம்ப காட்டுறாளுங்க, இல்லை எடுத்து போய் காட்டுறாளுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் தான் எடுத்தாலும் அதில் காதல் எதுவும் இல்லாமலாம் இருக்கும். இல்லைன்னா அந்த உங்களுக்காக துணிஞ்சு மொத்தத்தையும் அவுத்து போட்டு நிற்பாளுங்களா இந்த செல்ஃபோன் முன்னாடி? என்ன விஜி அமைதியாக இருக்க? இவனுங்க நேரில் பழகந்து போதாமல் அதை வீடியோ எடுத்து டெய்லி ரசிக்கணும். அப்புறம் 2 பேர் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இவர் மூஞ்ச மறைச்சிட்டு அந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் பரவி விடுறது. கடைசியில் அந்த பொண்ணு தூக்கில் தொங்குறது. இவனுங்களாலே இன்னைக்கு பிட்டு படம் எடுக்கிறவனுங்களாம் தலையில் துண்டை போட்டு போயிட்டானுங்க. இப்போ நான் எடுக்கிறேன் பாரு ஒரு பெரிய பிட்டு படம். டோரா, இந்த படத்துக்கு நீ தான் கேமராமேனு. இந்தா என் ஃபோனை எடுத்துக்கின்னு அந்தாண்ட போ. கேமரா ரோலிங் ஆக்ஷன். டோரா, இந்த மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? செம ஃப்ரெஷ்ஷு. இப்போ நீ அவன் எடுத்த வீடியோவோட பளிச்சுன்னு எடுக்கிற. விஜி, அப்புறம் எதனா நான் அசிங்கமாக கேட்டுற போகிறேன். ஏற்கனவே வீடியோ ஓடிக்கின்னு தான் இருக்குது. வீடியோ ஓடிட்டு தான் இருக்கா? இப்போ பாரு. நீ என்னடா அந்த வீடியோவில்
இப்போ நான் குத்துறேன் பாரு இந்த வீடியோவில். நிறுத்துங்க. என்னம்மா செம வேகம் போல. எப்போ இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிங்க? என்ன டோரா, நான் வேகமாக ஓட்டிக்கணும்னா தெரியலையே, ஆனால் சொல்கிறாரு. சாமி 500 சிசி சாமி வண்டி வேகமாக வராமல் உருண்டு நான் வரும். 500 சிசி இந்த வண்டி என்ன விலை இருக்கும்? 2 லட்சம் ஆகுது. ஏது உங்களுக்கு இவ்வளோலாம் காசு? பிச்சை எடுத்தோம். என்ன திமிர? இல்லை சாமி, டெய்லி ஒரு கொலை பண்ணுவோம், கொலைக்கு 50,000 தருவாங்க. அப்படி பண்ணா 4 நாளில் வாங்கிட முடியாதா என்ன? என்ன சொல்ற? நாங்கள் பிச்சை எடுத்து வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கொலை செஞ்சு வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, வேற என்ன சொன்னாதான் நம்புவீங்க? அத்தா நீ லைசன்ஸ் காட்டி முத கிளம்பு. லைசன்ஸா? அது எது எங்ககிட்ட? லைசன்ஸே இல்லாமல் இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டி தெரியுங்களா? வண்டி டேஷன் விடு. என்னது டேஷனுக்கா? வாங்கலாம். 97 தான் எங்களுக்கு முதல் லைசன்ஸே கொடுத்தீங்க, நாங்கள் பொறுத்துக்கல. அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் அவசரப்படுறீங்க? செத்த பொறுங்க, எல்லாம் சீக்கிரத்தில் எடுத்துருவோம். ஐ பயங்கரமா ஆள் பழகுது இதுங்க. ஐயா இதுங்க லைசன்ஸே இல்லாம இவ்வளவு பெரிய வண்டி ஓடி தெரியுதுங்க ஐயா. யோ அறிவில்ல மணி நான் கடலை போட்டுன்னு இருப்பேன் நீ. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஐயா. என்ன அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ஏன் உன் கண்ணுக்கு ஆம்பளை தெரிய மாட்டாங்களா? ஏய் வண்டி எதுன்னு கிளம்ப. கிளம்பு கிளம்பு கிளம்பு. யோ இங்கே வாயா. அதுக்கிட்ட என்ன பேசினீங்க? சார் என்னோட டியூட்டி தான் சார் நான் பார்த்தேன். டியூட்டியை பார்த்தியா? சனிண்ணே உன தான் நாங்கள் வர வேணாம்னு சொல்லிக்கிறேன்ல, அப்புறம் என்ன மயிருக்கு இங்கே வர? உன தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தலைமை விட்டோம், வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஏன் இன்னும் இங்கே வந்து எங்களை அசிங்க பற்றி நிற்கிற? என்ன ஜென்மமோ? என்ன சவுண்டு விடுற? கிளம்பு. உன் அண்ணக்காரன் என்ன சொல்கிறான்? ஒன்றும் இல்லை. சரி உள்ள வா. விஜி, நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். அடிங் டோரா, என்ன திமிரா? இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ற? உங்கள் அண்ணன் என்ன பண்ணுற? விஜி, அண்ணன் எதுவும் சொல்லலை, வா நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம். இந்த பாரு உன்னை தேடின்னு வந்துக்கிறாங்க. பரிசு வா விஜி, உக்காருங்க ஐயா. எப்படிம்மா இருக்கிற? நல்லா இருக்கம்மா. இங்கே தான் போகிற, இங்கே தான் வர, அம்மானு இருக்கிறதே மறந்துட்டியேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜி கூட தான் தங்கி இருக்கிறேன். சரி, வார வாரம் ஆஸ்பத்திரிக்கு போயின்னு இருக்கியா? அதெல்லாம் போயின்னு தான் இருக்கேன். உன் அண்ணன் ஆட்டோ வச்சு கூட்டின்னு போகிறான். மெய்யாலுமே வா? அதெல்லாம் கரெக்டாக போயின்னு இருக்கேன். சரி, மணி ஆகுது, நான் கிளம்புறேன். விஜி செத்த இருமா, தோசை ஊற்றுறேன், சாப்பிட்டு போங்களா? டோரா உட்காரு. நீங்கள் போய் கொண்டு வாங்க, நாங்கள் சாப்பிட்றோம். இந்தா, இது செலவுக்கு வச்சு. வேணாம், நீ வச்சுக்கம்மா. எனக்கு என்னம்மா செலவு இருக்கு? எதுக்கு காசு? நீ வச்சு நல்லபடியாக செலவு பண்ணு. நீ நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும். மாத்திரை மருந்தெல்லாம் கடையில் சும்மா கொடுப்பானா? இந்தா இதை புடி. விஜி 2 பேரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கய்யா. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நாங்கள் வரோம். சரி, போயிட்டு வரோம்மா. இந்தா விஜி, என்ன இன்னைக்கு நான் எல்லா பேப்பரையும் படித்து பார்த்துட்டேன். நீ ஒரு முறை படித்து பார்த்துடு. நீ எதிர்பார்க்குற துண்டு செய்தி எதனா வருதான்னு.
என்ன சொல்கிற? சம்பவம் செஞ்சு 1 வாரம் ஆகுது, இன்னுமா வரல? வாங்கின பேமெண்ட்டே செலவு பண்ணிட்டோம், இன்னும் வரலன்னா என்ன தான் அர்த்தம்? நான் வேணா ஒன்று பண்ணவா? நாம் எடுத்த வீடியோ ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்துட்டு வரவா? நீ எதிர்பார்க்குற தலைப்புச் செய்தி வந்துடும். கடைசியில் அதை தான் பண்ணணும் போல். இவனுங்களா எதுவும் போட மாட்டானுங்க போல இருக்குது. போலீஸ்காரங்களா ஏதாவது கண்டுபிடிச்சா தான் இவங்களுக்கு தீனி. பொறு, அவசரப்படாத. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பூமியை நான் கக்கூசுக்கு போயிட்டு வந்து ஆண்டுக்கிறேன். இனிமே என்னால் பொறுக்க முடியாது. ஐயோ கருமம் கருமம், முதல்ல கிளம்பு. அமைச்சர்கள் கவனிப்பாரா? புகார் கொடுத்தால் இயக்குனர்கள் கவனிப்பார்களா? யார் இது இப்படி கதவை தட்டுறது? டோரா, ஒரு நிமிஷம் இரு, கதவை திறக்காத. என்னத்துக்கு இப்போ இப்படி கதவை தட்டுறேன்னா? வாடகை கொடுக்கல, வாடகை கொடுங்க. தேதி என்ன இன்னைக்கு? 30. மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிப்பேன் நைனா. நாளைக்கு கொடுக்கறது நீ கொடு. நைனா போயிட்டு நாளைக்கு வா போ. யாருமே வீடு கொடுக்கல உனக்கு, நான் கொடுத்துட்டேன்னா. ஏ விஜி, நில்றி. என்ன அதிசயமாக இருக்குது, டோராவை பின்னாடி காணோம். குழுவில் கரோலின் மேமை பார்க்க போகிறேன்னு காலையிலே கிளம்பி போச்சு. நான் கூட மேமை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போய் நேரில் பார்த்து தம்பியோட விசேஷத்தை எப்போ வச்சுக்கிறதுன்னு வேற கேட்கணும். சரி, என்ன காலையிலே இந்த பக்கம் ஏதாவது கஸ்டமரா? காலையிலே கஸ்டமர் எட்டுன்னு போயிட்டு எங்கடி மாரடிக்கிறது? அதுவும் இல்லாமல் இந்த நாயங்களுக்கு ராத்திரி ஆனால் சரக்கு அடிச்சா தான் நம்ம ஞாபகம் வரும். அப்புறம் காலையிலே என்ன இந்த பக்கம்? பெக்கிங்க்கு தான் வந்தேன் விஜய். சரி வா, நானும் சும்மா தான் இருக்கேன், வா போகலாம். நீ தான் பெக்கிங்க்கு வரமாட்டேன்னு சொல்லுவியே. டச்சி, வா போகலாம். சரி, வண்டி இங்கே எடுத்துகிட்டு வா. இங்கே பாருடி, ரமேஷும் டோராவும். இன்னுமா டோரா குழுவுக்கு போய்க்குதுன்னு சொன்னேன். அதோ பார், ரமேஷ் கூட எவ்வளோ அழகாக குழாயின்னு போகுது. திருட்டு டோரானா. சரி விடு, சின்ன புள்ள சந்தோஷமாக இருந்தால் சரி தான். சரி, நம்ம போவோம். டோரா, சாந்திக்கு ஃபோன் போடு. ஃபோனை ஆன் பண்ணி 1 வாரம் ஆகுது, சார்ஜே இருக்காது. ஏய், சார்ஜை போட்டு முதல்ல ஃபோனை போடு. என்னத்துக்கு மயிறு கதை பேசிகிட்டு இருக்க? ஏன் இப்போ தேவையில்லாமல் பேசின்னு இருக்க? ஏய், முதல்ல சார்ஜை போடு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, கரோலின் மேமுக்கு ஃபோனை போடு. ஏன் இப்போ தேவையில்லாமல் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட சொல்கிற? நான் சொல்கிறத செய். சும்மா ஃபோனை போட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேளு. ஹலோ மேம், பாம்பர்த்திங் மேம், எப்படி இருக்கீங்க? எப்போ? என்ன மேம் சொல்கிறீங்க? சாந்தி செத்துடுச்சா? யாரோ கொன்னுட்டாங்களாம்.
பாழுடம்ப விட்டு புட்டு பாவி நீ எங்க போன கூட வந்த எங்களையும் கூட்டிக்கிட்டு போன என்ன பிழையா பிறந்து நீயும் பழியா போனதென்ன வழியில தொலைஞ்சய வைர அடிக்கவே பேசிய கதையெல்லாம் பொன்னில வெந்திடுமா? ஏன் விஜி நீங்களாம் இருந்தமா சாந்தியை விட்டுட்டீங்க? எந்த தெரியல, ஆனா அவனை சும்மா விடக்கூடாது விஜி. நீ சிரிச்ச சிரிப்பெல்லாம் ஆணியில தொங்கிடுமா? சாவு பாடம் நீ எடுக்க செத்து நீயோ காட்டணுமோ? இனி யாரோட மல்லு கட்ட யாரோட மல்லு கட்ட பாழுடம்ப விட்டு புட்டு பாவி நீங்க போன கூட வந்த எங்களையும் கூட்டிக்கிட்டு போனா என்ன? சாப்பிடுங்க. சாந்திக்காக சாப்பிட்றேன். சாந்திக்காக. என்ன பண்ணலாம் விஜி? அதான் இன்னைக்கு சொல்லிட்டாங்களே, அந்த கரோலின் மேம் விசாரிச்சதில் எதுவும் செய்ய முடியாதுன்னு, செஞ்சது பெரிய இடம்னு. செஞ்சது பள்ளிக்கூடத்து பையன் விஜி. என்ன விஜி எதுவுமே சொல்லாம போற? அதான் எழுந்து போகிறோம்ல, வா என் பின்னாடி. மச்சான் நிறைய போஸ்ட் வரணும், கொஞ்சம் சீக்கிரம். முடிச்சிடா. மேலே விட்றா, நல்லா ஏற்றி விட்டு. லெஃப்ட் சைடில் பாரு, மேலே பாரு. விசிறு தட்டாம தேய். போதும் வாங்கடா. வேற எங்கடா ஓட்டலாம்? யாரா கடையில் ஓட்டலாம் மச்சான். ஆமாண்டா. அப்போ வா, அங்கே ஒன்று ஓட்டலாம். எல்லாம் நம்ம இடம் தான். ஏய் எந்த ஏரியா பாச நீங்க? மாண்டரப்பேட்டண்ணா. அங்கேருந்து வந்து இங்கே ஓட்டுவீங்களா? அது யார் போஸ்ட் மேலே எல்லாத்தையும் கீச்சு கிடாசுங்கடா. என்னது எல்லாம் போஸ்ட்டும் கீசி கிடாசா?
எம்மனே ஓட்டிங்க தெரியுமா? நீ வேணா கிளம்பு, இனிமே ஓட்டல. யாரை கிளம்ப சொல்ற? நவரா எங்கிருந்து வந்து போஸ்ட் ஓட்டுறீங்க? கீசி கடைசிடுவோம் மச்சான் கீசி எடுத்து ஃபுல்லா போஸ்ட் ஓட்டுறீங்க, போஸ்ட் பண்ணுறோம். பாடு பசங்களா யாருக்கிட்ட? ஐயோ எங்க வந்து யார்கிட்ட பேசுறீங்க? வாங்கடா. ஏய் இங்க வா. பா நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு வந்த? 10 மணிலாம் வந்துட்டேன்பா. பொய் சொல்றியா? நேற்று ராத்திரி 12 மணி வரைக்கும் நடு வீட்டில் உட்காந்து நியூஸ் கேட்டு இருந்தேன். 10 மணிக்கு வந்தியா நீ? வயசு முழுசா 17 கூட ஆகல. அதுக்குள்ள அரிப்பு எடுத்து போய் 2ஆம் காட்டானா குத்தி கடாசிட்டு வந்து நிற்கிற. இப்போ என்னடானா நேற்று ராத்திரி எவன் மண்டே உடச்சிட்டு வந்து நிற்கிற. ஏய் பெட்ரோல் இருந்தா எடுத்துன்னு வாடி. இவனை இங்கே கொளுத்தி நானே சாவடிச்சிடுறேன். அவனை கொளுத்தாதீங்க, முதல்ல என்ன கொளுத்துங்க. இந்த சனியில பெத்ததுக்கு முதல்ல நான் தான் சாகணும். ஏய் புறம்போக்கு எங்கேயும் வெளியே போய் தொலையாத. காத்தால வந்து அந்த ஏரியா பசங்க உன்னை தேடுறானுவோ. கையில் மாட்டின பொழந்து கிடாச்சிருவானு ஒன்று. எல்லா இடத்துலையும் கவுன்சிலர் பையனு சொல்லியே தப்பிச்சிக்க முடியாது. ஏய் இவன் எங்கேயும் வெளியே விடாத. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். இந்த புறம்போக்கெல்லாம் இது வரைக்கும் 5 லட்ச ரூபா ஸ்டேஷனில் அழுதுட்டேன். ஏய் போ, மூஞ்சி அதையும் பாரு, போடா. நாத்தி சந்தி சடக்கு டொக்குரில் இருக்க ஜியோமா. நம்ம வீட்டில் வர செவ்வாய்க்கிழமை 5 கோத்திகளுக்கு பால் வச்சிருக்கிறோமா. எல்லாருக்கும் புலாவ் இருக்கு, எல்லாரும் வந்துடுங்கம்மா வந்துடுங்கம்மா வந்துடுங்க. இது என்ன புதுசா நில ஒண்ணு தினுசா தரையில ஜொலிக்குது பாருங்கடி. மனசெல்லாம் இனிக்க உடம்பெல்லாம் மணக்க செவ்வந்தி பூச்சூட வாருங்கடி. அழகெல்லாம் முழுசா குசுவத்தில் முடிச்சா பவுனாட்டம் இருக்கிறா பாருங்கடி. மயிலுக்கு இணையா உலகத்தில் பிறந்தா ஊர் கூடி வாழ்த்தலாம் வாருங்கடி.
என்ன விஜி? அந்த பையனை பார்த்தேன், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். அதனால் விட்டுலான்றியா? வேற என்ன பண்ண சொல்கிற? சாந்தி மேலேயும் தப்பு இருக்குது. காசுக்காக சின்ன பையன்கிட்டலாம் போவாளா? என்ன விஜி இப்படி சொல்கிற? பின்ன என்ன சொல்கிற? அதான் சாந்தி ஆசைப்பட்ட மாதிரி சிறப்பாக ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டோம். அப்புறம் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம தான் போய் நிற்க போகிறோம். இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிற? அந்த பையனை குத்தி கடைச்சிட்டு வர சொல்கிறியா? அவனை குத்தி கடைசினா தப்பே இல்லைன்றேன். டோரா, மூடின்னு இரு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஏய், நிறுத்து 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 நிறுத்து. என்ன ரமேஷ், என் டோரா செல்லத்தை கூட்டி நீ எங்கே போகிற? மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போகிறேன். என்னது, மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்குறதுக்கா? செமமான பின்னாடி வச்சு உருட்டின்னு போகிற. இதை விட என்ன வேண்டியிருக்கு மார்க்கெட்டில் வாங்க? சாந்தி நாயா, இப்போ என்ன வேணும் உனக்கு? முதல்ல வழியை விடு, மணி ஆகுது. ஓ, மணி ஆகுதா டோரா பாப்பா? சரி, விஜய் எங்கே இருக்கு? வீட்டில் தூங்குது. அதான் 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கீங்களா? சாந்தி முதல் வழியை விட, வேலை இருக்குது எங்களுக்கு. கோச்சிக்காத, ஒரே ஒரு ஹெல்ப்பு. என்ன? ஏய், இங்கே வா. இவனை கொஞ்சம் ராஜா தேட்டண்ட இறக்கி விட்றான். யார் இவன்? ஏய், கேட்குறாங்களே, சொல்டா. சரி தம்பி, மணியாவது வந்து பின்னாடி உட்காரு. கூப்பிட்றாங்க பாரு, போ. பார்த்து போயிட்டு வா. ஏய், ஒழுங்காக இருக்கணும், புரியுதா? பாய் பாய். ஏண்டா தம்பி சோகமா வர? என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. ஏய், உண்மையை சொல்லு. ஏன்னா காசு கீசு கேட்டு மிரட்டினால அவ? சே அப்படிலாம் இல்லை. பின்ன? ஏய், ஒழுங்கா சொல்கிறா, என்னாச்சு? இல்லைண்ணா, கடையில் அவங்க பிச்சை எடுத்துன்னு இருந்தாங்க. என்கிட்டையும் கேட்டாங்க. நான் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வரீங்களான்னு தெரியாமல் கேட்டேண்ணா. உடனே 100 ரூபாய் என்கிட்டே திரும்பி கொடுத்துட்டு எல்லோரும் முன்னே 2000 விட்டு உங்கள் வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்டாங்கண்ணா. அட பாவி டேய், என்ன பையன்? சரி பரவாயில்ல. ஏய், ரன் எந்த பக்கம்? இந்த பக்கம் அடிக்காம அந்த பக்கம் அடி. ஏய் நில்றா மச்சான், தம்மே எடுத்துட்டு வா. இங்கே அடிச்சுனுக்கிற? இந்த பக்கம் தானே ரெண்டு, இந்த பக்கம் அடிக்காம அந்த பக்கம் அடிக்கிற. வாசித்தது விளாண்டு இருப்பேன். நீ அப்படிதான் அடிப்ப, என்ன பண்ணுவா? இங்கே அடிக்காதா? அடிடா. தீச்சிரும் இங்க. பாக்குறியா? சரி விடு, போ. நான் இனிமே இந்த பக்கம் அடிக்கிறேன். நான் ஒரு பேசினுறாரு. டேய், நான் எதுவும் பேசல. போடா போய் விளாட போடா. விடுறா மச்சி, இந்த பேட்டை பிடி. போ ராஜா, போய் பந்து எடுத்துட்டு வா. பந்து கடையில் வச்சுக்கோ, அப்படியே போய் புது பந்து வாங்கினு வா. ஏய், கொஞ்சம் பந்து எடுத்துனுவாயா? ஏய் போடா, என்னெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது.
டேய் என்னடா இவன் என்னதான் பண்ணுறான்னு தெரில, போய் பார்த்துடுவா போ. ஓர ஓர பா எல்லா ஜாமான் வாங்கிட்டோம்ப்பா. இதோ இப்போ மதியம் கிளம்பிடுவோம்ப்பா. சரி நான் வந்துடும்பா. யாரு ஆசாரியா? ம் சரி வா, ரூமை காலி பண்ணிட்டு கிளம்புவோம். விஜி வர தேடும். ராத்திரி ஃபோன் அடிச்சு வீட்டுக்கு வரலன்னு சொல்லவே இல்லை. நான் கோச்சின்னு இருக்கேன்னு நினச்சின்னு இருக்கோம். சரி இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. சரி விடு, பார்த்துக்கலாம். கிளம்பு. என்னடா பல்ல வேலைக்கிட்டு சாப்பிடப்போ உன் அம்மா இட்லி ஊத்துறா. பா சொல்லு. நேற்றுல கண்ணாடி கவுத்தோப்பில் கிரிக்கெட் விளையாட போனோமா, அப்போ பந்து புதருக்குள்ளே வந்துச்சு. அதை எடுக்கலாம் போன பாரு. அப்போ அந்த புதர்லேருந்து 2 பேர் கத்தி எடுத்து கூத்த வந்தாங்க. என்னடா சொல்கிற? நான் அப்படியே மிரண்டு ஓடி வந்துட்டேன். மாட்டியிருந்தேன், சாவடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. யாருடா அவனுங்க? என்ன வயசு இருக்கு அவனுக்கு? என்னோட கொஞ்சம் பெரியவங்க. அதில் ஒன்று 9. என்னது 9? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. நான் சொல்கிற வரைக்கும் பள்ளிக்கூடம் கூட போவாத, சரியா? அம்மா கிட்ட கூட எதுவும் சொல்லி வைக்காத, பயந்துருவா. சரி நீ போ, சாப்பிட போ. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நேற்று ஃபுல்லாக எங்கே போயிருந்த? எங்கே போன? உனக்கு என்ன? ஆசாரி ஃபோன் பண்ணார். என்னவா? இனி என்னையும் பற்ற பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னார். எதுக்கா? தெரியல, கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. சரி, நேற்று நீ ரமேஷ் எங்கேயா சுற்றிட்டு இருந்தீங்களா? ஏய் உன்னை தான் கேட்குறேன், நேற்று நீ ரமேஷ் எங்கேயா சுற்றிட்டு இருந்தீங்களா? சரி, முதல்ல ரமேஷ்க்கு ஃபோன் அடித்து என்னாச்சுன்னு கேளு.
அரிப்பட்டு பொட்ட மாதிரி கூட சுத்த போடுறோம் போக்கு சாவடிச்சு புதைச்சிருவேன். பா அரிப்பெல்லாம் இல்லைப்பா. டோராவை சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும்பா. அடிங்காத்தாங்கம்மால இது அரிப்பு இல்லாம என்னடா இது? அவளை எந்த வண்டியில விட்ட இவ்வளவு சுகம் கட்டி பேசுறியா என்கிட்டயே? பா தப்பெல்லாம் பேசாதப்பா. நாங்க உண்மையா பண்றோம்ப்பா. என்னது பண்றியா? என்ன பண்ற? நேத்து 2 பேரும் நீங்க லாஜில கூத்தடிச்சிங்கன்னு செய்தி வரும்போது உங்களை அங்கேயே கணத்துல வெட்டி போடணும்டா. உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கிறல்ல, ஏன் தப்பு தான்டா அது. சாவடிச்சிருப்பா. அப்பயாவது நாங்க 2 பேரும் ஒன்னா. டேய் நீ என்ன ஃபிகர் கூட சுத்துற நினைச்சுனிக்கலையா? பொட்ட மாதிரிடா அவன். ஆமாப்பா, எனக்கு அந்த பொட்ட மாதிரி தான் பிடிச்சிது. நான் வாழ்ந்தா அது கூட தான் வாழ்வேன். அது ஒரு இஷ்டம்ப்பா. என்னை குத்தி போடுறதால குத்தி போட்டுருப்பா. நீங்க செத்துடுறேன். ஏமா திருநங்கை சாந்தி வீடு எங்கம்மா இருக்குது? 3வது வீடுங்க. 3வது வீடா? சரிம்மா. ஏங்க வீட்டில் யாருமா? ஏங்க ஏம்மா சாந்தி வீடு தானே? ஆமாங்க. ஒன்றும் பயப்படாதம்மா. சரிங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சரி வரம்மா. ஹலோ அண்ணா, நான் தானே? சொல்லியா? அண்ணா உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன். தம்பியை கூப்பிட்டு அதில் யாருன்னு பார்த்து கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கண்ணே. சரி, இதோ உடனே இப்போ கேட்டு சொல்கிறேன். சுகு சுகு கொஞ்சம் மேலே வை. சுகு ஃபோட்டோ அனுப்பிக்கிறாரு. இதில் எது எது? பா இதை நீல கலர் சாரி போட்டுக்குதே இதான்ப்பா. அதானா? சரி நீ கிளம்பு. ஹலோ சொல்லுங்கண்ணே. கேட்டனையா? அந்த நீல கலர் சாரி கேட்டிருக்கல? ஆமாண்ணே. சரிண்ணே, நான் ஏற்கனவே அதுங்க இருக்கிற இடத்த விசாரிச்சிட்டேன். நேரில் போய் பார்த்துட்டு உங்கள் லைனுக்கு வரேண்ணே. சரி உடனே விசாரியா. சரிண்ணே. முக்கியமான விஷயம். ஓகேண்ணே. ஏன் சரி ரமேஷ் கீழே கிடக்குறான்? உன்னை தான் கேட்குறேன், சொல்லா சரி. ஏன் சரி என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் யாரையும் விரும்பக்கூடாதா? சரி, ஏன் இவனை இப்படி அடிச்சு போட்டு வச்சிருக்க? உனக்கு அவ்வளோ காண்டா இருந்தா அந்த கோவத்தை என்கிட்ட காட்ட வேண்டியதானே? எங்க வந்து என்ன பேசுற? ஆம்பளை எந்த மேல கை வச்சு பாருங்கடா. ஆசாரிய உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இன்னும் அப்பா மாதிரி பார்த்தனால்தான் இன்னும் உடம்புல கத்தி இறங்காம இருக்குது.
நான் என்ன தனியா வந்துக்கிறேன் பாத்தியா? வெளியில விஜய் நிக்குது, அது மட்டும் உள்ள வந்தது. நல்லா கேட்டுக்குங்க, ஒருத்தவன் கழுத்துல தலை இருக்காது. ஏங்க ஏங்க செம ஃப்ரெஷ். இப்ப பாரு, நீ என்னடா இந்த வீடியோல, இப்ப நான் குத்துறேன் பாரு இந்த வீடியோல. விஜயக்கா, டோரா. வணக்கம் சார். உள்ளகிறாரு. வணக்கண்ணே. வாயா உட்காரு. அண்ணே, நாம் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லைண்ணே. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கண்ணே. இது இப்படி வெறித்தனமா குத்துது. நானே இந்த வீடியோ பார்த்து மிரண்டேண்ணே. அது மட்டும் இல்லை, வீட்டை சுற்றி விதவிதமாக சாமானுங்க வச்சுருக்குங்க. பெரிய கையாக இருக்கும் போல். கூலிப்படையாக இருக்குமோ? இருக்கலாம், ஆனால் இதுங்களாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. அவ்வளோ நேக்காக செய்துங்க போல். சரி, அன்னைக்கு என் பையனை தெரிஞ்சுன்னு வந்தது இதுங்க கூட இருக்கிறது தானே? ஆமாம், அதுங்க ரெண்டும் ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறதா தான் அந்த சாந்தியோட உடன்பிறப்பு சொல்லிச்சு. சரி, இந்த வீடியோ ரகசியமாக இருக்கட்டும். முதல்ல கூப்பிட்டு பேசி பார்ப்போம். ஒத்து வரலன்னா என்ன பண்ணுமோ பண்ணிப்போம். ஆனால் தூக்கி மூஞ்சில் விட்டு எறிஞ்சா அதுங்களே தம்பிக்கு பாதுகாப்பாக வந்து நிற்கண்ணே. அந்த மாதிரி தானே அதுங்க. பார்ப்போம், முதல்ல பேசி பார்ப்போம். சரிண்ணே, ஃபோனை நீங்களே வச்சுங்க. வரண்ணே. எப்படி இருந்தாலும் ஃபோனை காணுன்னு அதுங்களே ஃபோன் அடிக்கும், அப்போ பேசிக்கலாம். வரண்ணே. என்னாடிண்ணா? சும்மா வந்தேங்க்கா. மழை வரப்போது, உள்ளார இருந்திருக்கலாம்ல. உள்ள வா வா. டோரா, சாந்தி அக்கா சாவச்ச பையனை நீ குத்த போனியா? ஆமா, நானும் ரமேஷ் தான் போனோம். இப்போ என்ன அதுக்கு? ஏந்தா போன? அதான் செத்து போச்சுல்ல, விட்டு தொலைக்க வேண்டியது தானே. போலீஸ் வேற வந்துச்சு உன்னை தேடி வீட்டுக்கு. எவன் வந்தாலும் அந்த பையனை போடுறது தான். அடிங்க டோரா, உன்னை இங்கே குத்தி கடாசிடுவேன். வேணாம். காசுக்காக சின்ன பையன்கிட்ட போய் தொழிலை காட்டியிருக்கா, அவளுக்காக பேசுகிறான். அக்கா, சாந்தி அக்கா அப்படிலாம் சொல்லாத.
அது காசுக்காக தொழில் போகும் தான், ஆனால் வயசு பசங்களை அப்படிலாம் நடந்துக்காது. அந்த பையனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் மோசமானவன். சாந்தி அக்கா சாகும்போது அதுக்கு தான் நான் இருந்தேன். அவன் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? அன்னைக்கு நானும் சாந்தி அக்காவும் ஊரில் இருக்க சமுதாய கூட்டத்தை சுத்தம் பண்ண போனோமா. பாப்பா நம்ம அந்த பக்கம் போயிடலாம். அங்கே போகலாம். அக்கா 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 இங்க வாயே. என்னடி அக்கா ஒரு பையன் சின்ன பொண்ணு கூட்டி வந்து என்னமோ சீக்கிரமா வாக்கா. என்னடி சொல்ற? எங்க? சீக்கிரம் வா. ஏய் அருவிடா நாயே, என்னடா பண்ணிட்டு இருக்க? பச்சை மண்ணுடா. நீங்க பின்னாடி போய் விளையாடுங்க, அண்ணன் தொப்பினாலே வந்துருவாரு. என்ன பண்றேன்னு பாரு டேய். உனக்கு அசிங்கமா இல்ல? குழந்தைடா அது. அத போயிட்டு எழுந்து பச்சை மண்ணுடா அது. அத கூட்டு வந்து அசிங்கப்படுத்துற. அசிங்கப்படுத்துற. எழுந்து நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ வரணும். வா வா. பேப்பர் வந்ததுக்கு திருந்து வா. எழுந்துடா. உருட்டி நாய. எழுந்துடா. யாருக்கிட்ட வேலை கட்டுறீங்க? அந்த பையனோட அப்பா பெரிய அரசியல்வாதியா. காசு கொடுத்து போலீஸு பேப்பர்காரங்களாம் வேறு மாதிரி கதையை வச்சுட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாந்தி அக்கா செத்து சந்தோஷம்னு காசை வாங்கி கம்முன்னு ஆகிட்டாங்க. என்னையும் இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு மிரட்டினாங்க. கரோலி மேம் மட்டும்தான் ஓரளவுக்கு உண்மை தெரியும். ஆனால் அவங்களும் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டேங்கன்னு தான். விஜயக்கா என்னக்கா எதுவுமே பேச மாட்ற? சரிக்கா நான் கிளம்புறேன். அக்கா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சாந்தி அக்கா ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டுன்னு போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு. நான் வேறு வழி இல்லாமல் உங்களை பற்றியும் நீங்கள் தங்கியிருந்த இடத்த பற்றியும் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கக்கா. நான் இதெல்லாம் சொல்லலான்னு உங்ககிட்ட வந்தா என்னை விசாரித்த போலீஸ்காரு இதை திட்டு பையன் மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். நான் தான் இங்கே வந்து பண்ணான்னு தெரியல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்துக்கோங்கக்கா நான் கிளம்புறேன். சரி, நாங்கள் தான் சாந்திக்கு நெருக்கமான நட்புன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொன்னியா? ஆமாங்க்கா. ஹலோ, யார்? நீ தான் ஃபோனை போட்ட. நீ யாரு? என் வீட்டில் என் ஃபோன் இருந்திருந்தா நான் ஏன் உனக்கு ஃபோன் போட்டிருக்க போகிறேன்? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஓ,
நீங்களா? சரி, உங்களை நேரில் பார்க்கணும். எங்கே பார்க்கறது? எங்கே வரணும்? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? பாபார், இது தெரியாமல் நடந்துடுச்சு. இதை இதோட விட்டுடுங்க. நானும் எதுவும் பெருசு பண்ணிக்கல. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் செஞ்சிடுறேன். என்ன செய்வீங்க? ஒரு 50,000 காசு தந்துடுறேன். இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்க. எடுத்துட்டு வா. உங்கள் பையனை கொஞ்சோண்டு பார்க்கணும். கூப்பிட முடியுமா? சுக, என்னங்க? சுக, என்னப்பா? உன்னை பார்க்கணுமா? என்ன? பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரிதான். பிரச்சனையா? ஸ்கூல்லாம் வண்டி விட்டுட்டு வரக்கூடாது. போய் ஓரமாக விட்டு வாங்க. விட்டுட்டா போச்சு. சரி, இங்கே சுகுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் படிக்கிறானே, எந்த கிளாஸு? சுகுனா யாரு? வாட்ச்மேனு இருக்கிறதுலே மொல்ல பையன் இந்த பள்ளிக்கூடத்தில் அவனாக தான் இருப்பான். ஓ, அந்த பையனா? 12வது A2 படிக்கிறான். அந்த இடத்துல தாங்க அவன் கிளாஸ் ரூமு. பிபிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் பாருங்கள். பையன் எந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. தாத்தா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குது. என்னதுங்க? தோ சத்த வண்டி அங்கே விட்டுட்டு வந்து என்னன்னு சொல்கிறேன். The policeman greets all the best and continues his patrol. After 20 minutes, a tall man comes to Bob and introduces himself as Jimmy. Hey, என்ன பண்றாங்க? ஒன்றும் இல்லை மேம். Listen here. சுகுமார், உள்ள வா. அதான் வெளில நிற்க வச்சிட்டிங்களா? நீங்கள் பாடம் எடுங்க. நீ திருந்த மாட்ட. Listen boys. Listen boys. Jimmy says 20 years is enough to grow tall. எவ்வளவு வருஷம்? எத்தனை வருஷம்? சுகுமாரே. Yes ma'am. Very good. They walk and talk with hands together. At the end of the street, Bob could have a glimpse of tall man's face. யாரோட face?
சாப்பிடு. சாப்பிட்டாங்க. அண்ணே உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரிலண்ணே. ஆனால் இன்னும் 2-3 நாளில் அந்த 9களை நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருவோம். அது மட்டும் இல்லை, அதுங்க பண்ணதெல்லாம் கமிஷனர் வரைக்கும் போயிடுது. இனிமேல் அதுங்க தப்பிக்க வாய்ப்பே இல்லை. என் பொண்டாட்டி மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்துங்க கிடக்கிறா. என்னை அப்பான்னு கூப்பிட என் புள்ள இல்லை. இதுக்கு மேலே என்ன அதுங்களை பிடிச்சி தூக்கு தண்டனை வாங்கி தருவீங்களா? உங்களெல்லாம் நம்பினா இனி வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். அண்ணே இல்லைண்ணே, உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நீ கிளம்பு. சரிண்ணே, எதனா சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். எழு சொன்னேன் அந்த ஆசாரியை பார்க்க உடனே ஏற்பாடு பண்ணு. சரிண்ணா. உடனே. என் பையன் வாழ்க்கையை வீணாக்குனது போதாமல் உங்கள் பையன் வாழ்க்கையே அதுங்க முடிச்சிருச்சிங்க. கவலைப்படாதீங்க, சம்பவத்தை சிறப்பாக செஞ்சிடலாம். ஆனால் அதுங்களை சாதாரணமாக நெருங்க முடியாது. கூட பழகி இருக்கிறதுனால சொல்கிறேன். அதுவும் அந்த விஜி ரொம்ப சாமர்த்தியம். இதுக்கு வேறு விதமாக தான் காய் நவுத்தணும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இதை இப்போதைக்கு வச்சுக்கோங்க. திருச்சிற்றம்பலம். தாயும் நானே, அந்த ஈசன் பாதி நானே, ஆவி யாரும் பார்த்தா நான்
எழுந்து நிலமாழ்வோம் வா சிறகுகளை வானம் தாளாட்டும் பறந்து மிதந்து புல போவோம் வா பகையருக்க நாளை தேடாதே துணிந்தே அடித்தால் மலை தூள்தானே எரிமலையை கீண்ட பார்க்காதே நினைத்தால் எரிக்கும் சிலை நான் தானே நீ போடும் வட்டத்தில் தான் வாழ ஒரு கண்ணாடி வீண் குஞ்சு நான் இல்லை மாயத்தில் சிக்கும் மிரை நான் என்று உன் தூண்டில்கள் இங்கே நீ போடாதே தோழிதானே நானும் உன் தோளில் சாயும் போது மோதி பாரு நீயும் நான் போர்க்காளி ரூபம் மாறினாலும் நீயை போல பாயும் உன்னை தூசி தாம்பலாக்கி போவேன் நான் பயம் இருந்தா பூமி பார்க்காது நின்று எழுந்து நிலமாழ்வோம் வா சிறகுகளை வானம் தாளாட்டும் பறந்து மிதந்து புல போவோம் வா என்னடா விஜய் டோரா ஏதாவது ஃபோன் கீன் பண்ணிச்சிங்களா என்ன? இல்லை. பண்ணால் மட்டும் நான் சொல்லவா போகிறேன்? கொஞ்சம் தள்ளியே நில்லு. டிவி பேப்பர்லலாம் அதுங்க ஃபோட்டோ தானா பார்த்தல. 10 வரைக்கும் அதுங்க செஞ்சதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிதுங்களாம். தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண போதுங்களோ பாவம். சரி, எங்கே இருந்தாவது ஃபோன் கீன் பண்ணிச்சிங்கன்னா என்னை வந்து பார்க்க சொல்லு. காசாவது ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுவோம். பழகினதுக்கு நம்மளால் இவ்வளோ தான் செய்ய முடியும். ஹலோ, டோரா பேசுகிறேன். சொல்லு. சாயந்தரம் தான் உன்னையும் விஜயக்காவும் அப்பா விசாரிச்சாரு. எதுக்கா? உங்களுக்கு ஏதாவது காசு தேவைப்படுச்சுன்னா வந்து வாங்கின்னு போக சொன்னார். யாரு? சரி. இல்லை, எங்கள் அப்பா. உங்கள் அப்பா தான். யார் இல்லைன்னா எப்படி பட்டறைக்கு வந்து காசை வாங்கிக்கின்னு அப்படியே எங்களை ஜெயிலுக்கு போன்றாரா? ஏய், அப்படிலாம் இல்லை. பின்ன எங்க நாங்கள் மாட்டினா ஆசாரியை போட்டு விட்டுற போகிறேன்னு இப்போயே காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுறாரா? ஏய், நீ யாருமே நம்ப மாட்டியா? தோப்பாரு, இப்போ நான் இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ நான் உன்னையே நம்பக்கூடாது. அப்போ தயவுசெய்து ஃபோனை வச்சுட்டு போயிடு. செத்துருவிடா நீ. வடிவிழி மனமே உன்னாலே அருவியின் துளியாய் உருவானே விரலிடை உயிரே நீயே விடியலின் கதிராய் உடன் வாவா. சரி, நீ இப்போ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற? வா சொல்கிறேன். தோப்பாரு, நானே விஜி கையில் காலில் ஊந்து கேரளாலேருந்து வந்திருக்கேன். சரி, என்னை சீக்கிரமாக இட்டுன்னு போய் விட்டுருந்தேன். நான் கிளம்பணும். அப்புறம் என் கூட சுற்றுறது உனக்கும் ஆபத்து தான். இதெல்லாம் தெரியாமல் தான் உங்க கூட சுற்றுறேன்னு நினைக்கிறியா? இதுவரையிலே இவள் பூத்திடவில்லை, இனி மலருமே
வழியிலே சில மாறுதல் கண்டு நிலவிறங்குமே இவள் வாசலில் சாலையோர பூவின் மீது சாரல் பெய்தது வாழ்க வாழ்க வாழ்கவென்று வாழச் சொன்னது வடிவிழி மனமே உன்னாலே அருவியின் துளியாய் உருவானே விரலிடை உயிரே இனி நீயே விடியலின் கதிராய் உடன் வாவா சாப்பாடு இருக்குதுண்ணா பிரியாணி மட்டும் தான் இருக்கு. ஏய் போதும் விடுங்கடா. அது எப்பயும் முடிஞ்சிருக்குண்டா. போய் வண்டியில இருங்கடா. ஏண்டா விவசாய இல்ல யார் கழுத்துல தாலி கட்டணுன்னு? நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தை அங்கேயே வச்சு பண்ணியிருக்கணும். உங்க அப்பா தான் குலதெய்வம் கோயிலுன்னு தடுத்துட்டாரு. போய் கார்ல ஏறு. உங்க அப்பா கிட்ட இருக்கு உனக்கு. எதிரி தோ பாரு, இப்ப நான் இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப நான் உன்னையே நம்ப கூடாது. Hey! 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 What are they? What are
பல்வேறு கொலை வழக்குகளில் பல நாட்களாக தேடப்பட்டு வந்த திருநங்கை விஜய் இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டுல இந்த அரசாங்கம் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளுக்காக எவ்வளவோ ஒதுக்கீடு மற்றும் சலுகைகள்லாம் தராங்க. இவ்வளவு இருந்தும் நீங்க இப்படி தவறான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த சமுதாயத்தில் அரவாணிகளை பிறந்த பல பேர் பல சாதனைகள் படைச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு மத்தியில் நீங்க ஒரு தவறான எடுத்துக்காட்டா இருக்கீங்க. இதை பத்தி உங்க கருத்து? இப்படி எதுவுமே பேசாம போனா எப்படி? ஏற்கனவே இந்த சமுதாயத்தில் அரவாணிங்கன்னா மேலோட்டமா ஒரு தவறான கருத்து இருக்கு. அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி செஞ்சிருக்கீங்க. வரிசையாக கேள்வி கேட்குறீங்க என்கிட்ட, பதில் சொல்லியே ஆகணுமா? சரி சொல்கிற, மைக் எடுத்துகிட்டு வந்து வாய்க்கிட்ட வை. ஒரு சாதாரண மனுஷன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்காக 10 மடங்கு கஷ்டப்படுறான்னா எங்கள் இனத்தை சார்ந்தவங்க 1000 மடங்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ பெரிய வேறுபாடுக்கு நடுவில் நாங்கள் கஷ்டப்பட்டோம், அசிங்கப்பட்டோம், ஜெயிச்சு எங்களை ஒதுக்குற இந்த கேடுகட்ட சமுதாயத்துக்கு எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், புரியுதா? அதனால் நீங்கள்லாம் நாத்தி சந்தி சடக்கு டொக்குரு லருக்கு ஜியோமா, நம்ம இடத்தோட பெருமையே உள்ள போயிடுச்சுமா. நீங்க தந்தா பண்ணுவீங்களோ பிச்சை எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம வீட்டு கோத்தி நம்ம தாமா வெளியே எடுக்கணும். எப்படியாவது எடுத்துடணுமா, எப்படியாவது எடுத்துடணும். எவ்வளோ? 200 ரூபா ஆகும். பரவாயில்லையா? வேணாம் விடு. ஏய், காசு வச்சிருக்கியா? எவ்வளோ ரூபா? 200 ரூபா. பாக்கெட் எடுத்துட்டு வந்தியா? இல்லையே. பரவாயில்லவா. இல்லைங்க, காசு எடுத்துட்டு காசு இல்லாம அவனுக்கு தான் இஷ்டம் இல்ல, விடுங்களேன்டி. சொல்றான். காசு வச்சிருந்தா கூப்பிடுவீங்களா? விடுடி அவனை. 200 கொடுத்தா ஏதோ ஒரு பழக்கம் வரும்ல. போலீஸ் 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 போலீஸ். இருட்டு போகுது. ஏய், இங்க என்ன கூட்டம்? கிளம்பு கிளம்பு. ஏய், இங்க வா. சொல்லுங்க சார். சார், என்னங்க? படத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் சார். வெயில மடக்கி காசு கேட்டாங்க. வேறு எதுவும் இல்லை சார். எதா இருக்கா? காசுலாம் எதுவும் இல்லை சார். காசு இல்லையா? அடிங் சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன ஏன் சார் அடிக்கிறீங்க? அப்புறம் என்ன உனக்கு இங்கே வேலை? ஏய், படத்துக்கு தான் சார் போயிட்டு வந்தேன். ஏய் போடா. ஏய் ஏய் இரு. ஏய் போடா. போயிடுவா நீ. என்ன?
கனா